சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் நடிகர் விஜயால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர் அருகேயுள்ள அகரம்சேரியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விஜய், தமது தேர்தல் பரப்புரைகளில் ஆளும் திமுகவை விமர்சித்து பேசும் அதே பாணியை இன்றும் கடைபிடித்தார். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என உறுதிமொழி தெரிவித்து குட்டி கதையுடன் பேச்சை துவங்கினார். தேர்தலில் போட்டி தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் என மீண்டும் ஒருமுறை கூறியிருக்கிறார் விஜய். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர், இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். முதன்முறையாக கரூர் சம்பவம் குறித்தும் பேசியிருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இதுகுறித்து விஜய் பொதுவெளியில் எதுவும் சொல்லாமல் இருக்கிறார் என விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று பேசியிருக்கிறார். கரூர் சம்பவத்தில் என் மீது ஏன் பழி சுமத்தினீர்கள் என்று திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனக்கு ஒரு புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதேபோல முதன்முறையாக ஆட்சி அமைத்தால் தான் என்ன செய்வேன் என்ற வாக்குறுதிகளையும் அறிவித்திருக்கிறார். அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு உறுதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டத்தில் மாற்றங்கள், பள்ளிக் கல்வியில் அரசியல் சாசன சட்டம் அறிமுகம், அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவ மாணவிகளுக்காக கதவுகளுடன் கூடிய பாதுகாப்பான ரெஸ்ட் ரூம்கள், போதைப்பொருளில்லா தமிழகம், IAS IPS போன்ற உயர் பதவிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளிட்ட இன்னும் சில வாக்குறுதிகளை விஜய் அறிவித்தார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை முதல் முறையாக தாவேகா கூட்டத்தில் தொண்டர்களுக்காக நிழற்பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. கூட்டத்திற்கு வந்தபோதும் ரசிகர்கள், தொண்டர்கள் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்தும் வழிமறித்தும் வந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த பலரும் ஆபத்தான முறையில் எதிர் திசையில் பயணித்தனர். இவர்களில் பலர் ஹெல்மெட் அணியவில்லை. இந்நிலையில் விஜய் பேசி முடித்ததும் தன் வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என முதன்முறையாக மேடையில் தனது தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார்.